ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன, அக்னி நட்சத்திர நாட்களில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அக்னி நட்சத்திரம் உருவானதற்கான ஒரு ஹிஸ்ட்ரி கூட இருக்குது, புராண கதை, அதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும்னாலும், அக்னி நட்சத்திர காலத்தில் வெயிலின் உஷ்ணம் அதிகமாகவே காணப்படும். இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி உண்டானது என்பதற்கான புராண கதை கூட இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். கோடைக்காலம் என்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் தான். அக்னி நட்சத்திர வெயில் சித்திரை வெயில், கத்திரி வெயில், கோடை வெயில்னு பல பேரில் நம்ம சொல்லுவோம். இது ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காலத்தை அக்னி நட்சத்திரம்னு நம்ம சொல்வோம். உண்மையில் இந்த அக்னி நட்சத்திரம் என்றால் என்னன்னு பலருக்கும் தெரியாத ஒன்று. அக்னி என்பது வெப்பத்தை குறிக்கிறது. ஆனால் இதை நட்சத்திரம் என ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அஸ்வினி துவங்கி ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களில் அக்னி நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம் இருக்குது. அந்த 27 நட்சத்திரத்தில் அக்னி நட்சத்திரம் சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. அக்னி நட்சத்திரம்னு ஏன் பெயர் வந்ததற்கான காரணம் ஒன்று இருக்குது. சித்திரை மாதத்தில் பரணி 3ஆம் காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை தான் நம்ம அக்னி நட்சத்திர காலம்னு பஞ்சாங்கத்தில் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அறிவியலின் படி பார்த்திங்கன்னா சூரியன் என்பது ஒரு கோளாக இருந்தாலும் அதுவும் ஒரு விண்மீன் தான் சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் சந்திரன் மட்டுமல்லாமல் பூமியும் சூரியனுக்கு அருகில் இருக்குமாம். சூரியனின் பயணத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி சூரியனின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் அக்னி நட்சத்திர காலத்தில் முதல் மற்றும் கடைசி 7 நாட்கள் வெயிலின் தாக்கம் சுமாராகவும், இடையில இருக்கு இல்லையா அந்த 7 நாட்கள் ரொம்ப அதிகமாகவும் வெயில் காணப்படுமா. இதனால் அறுவடை செய்யப்பட்ட வயல்லலாம் பார்த்திங்கன்னா வெடிப்புகள் ஏற்படும். இந்த வெடிப்புகளின் இடையில் இருந்து பூமிக்குள்ளேருந்து வெப்பம் வெளியேறுமா. வைகாசி மாதம் இறுதியில் மழை பெய்யும் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா வயல்களின் வெடிப்பின் வழியாக பூமிக்குள் சென்று வெப்பத்தை தணித்து மீண்டும் வெடிப்புகள் க்ளோஸ் ஆகிடும் சொல்லுவாங்க. அப்படின்னா எதற்காக இதுக்கு அக்னி நட்சத்திரம்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. அதை என்னன்னு பார்க்கலாம். யமுனை ஆற்றங்கரைக்கு அருகிலுள்ள ஒரு காடு இருக்குது. அந்த காட்டோட பேர் பார்த்திங்கன்னா காண்டவ வனம் சொல்லுவாங்க. இந்த காட்டிற்குள்ளே அரிய வகையான மூலிகை செடிகள்லாம் நிறைய செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்மெல்லு அவ்வளோ மனம் கவர்ற அளவுக்கு இருக்குமா. இந்த காட்டோடைய காவலாளி யாருன்னு பார்த்திங்கன்னா மழைக்கு அதிபதியாக இருக்கவர் இந்த இந்திரன் தான். அந்த காட்டில் இருக்கிற மூலிகை செடிகளுக்கெல்லாம் அப்பப்போ மழையை பொழிய வச்சு நல்லா செழிப்பாக வளர வச்சுருக்காரு. இந்த இயற்கையோடைய இந்த அருமையான இந்த எழில் நிறைந்த இந்த காட்டில் பார்த்திங்கன்னா கண்ணனும் அர்ஜுனனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எப்போவுமே இங்கே தான் நீராட வருவாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் கண்ணனும் அர்ஜுனனும் குளிச்சுட்டு கரையேறும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வழியாக அந்தனர் ஒருவர் கண்ணனையும் இவங்க அர்ஜுனனையும் பார்த்துட்டு, உங்களை பார்த்தாலே ரொம்ப கருணை மிக்கவர்களாக தெரியுறீங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு உங்களால் உதவ முடியும்னு நான் நினைக்கிறேன், இந்த காட்டில் என்னுடைய பசிப்பிணியை தீர்க்கிறதுக்காக ஒரு மருந்து இருக்குது, அதை உங்களால் தான் எனக்கு கொடுக்கறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அந்தனருடைய பேச்சு செயல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவே கண்ணன் அந்த அந்தனரை உத்து பார்க்குறாரு. அக்னி தேவனே, நீங்கள் வேடம் போட்டு தான் வந்திருக்கீங்க, எங்ககிட்ட நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம்ல, உணவு கேட்கலாம், எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேடமிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த அந்தனருடைய வேடத்தில் இருந்தவர் பார்த்திங்கன்னா அக்னி தேவன். உடனே அக்னி தேவன் அவருடைய வேஷத்தை கலைச்சிட்டு,
அர்ஜுனன்கிட்டேயும் கிருஷ்ணர்கிட்டேயும் ஒன்று சொல்கிறாரு. ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் வந்து ஒரு 100 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் செஞ்சார். அந்த யாகத்தின் விளைவால் வந்து அதிகப்படியான நெய்யை வந்து உட்கொள்ளும் நிலைமைக்கு வந்து நான் ஆளாயிட்டேன். அதனால் மந்த நோய் வந்து என்னை தாக்கி விட்டது. ஆக்சுவலாக வந்து அக்னி தேவன் அக்னியில் இருப்பார் இல்லையா, அப்போ அந்த யாகம் வளர்க்கும் போது அந்த அக்னிக்கு வந்து நெய் வந்து அதிகமாக, ஏன்னா 100 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் பண்ணதுனால நிறைய நெய்யை வந்து அக்னி வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்ற மாதிரி. இது மந்த நோய் வந்து என்னை தாக்கிடுச்சு. அந்த மந்த நோய் வந்து நீங்குவதற்காக தகுந்த மூலிகை செடிகள் இந்த காட்டில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த மூலிகையை வந்து நான் சாப்பிட்டா என்னுடைய பிணி வந்து தீரும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து கேட்குறாரு. அதுக்கு அக்னி தேவன் சொல்கிறாரு, நான் எப்போல்லாம் இந்த காட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சி மூலிகையை எடுக்கலான்னு முயற்சிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் வந்து மழையை வந்து பொழிய வச்சுக்கிட்டே இருக்காரு. என்னால் வந்து எடுக்கவே முடியல. நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு, அக்னி தேவனே, நாங்கள் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வந்து வில்லும் அம்பும் வந்து தேவைப்படுது. ஏன்னா நாங்கள் வந்து குளிக்கிறதுக்காக தான் வந்தோம். வில்லு அம்பு இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அக்னி தேவன் வந்து அர்ஜுனனுக்காக வந்து சக்தி மிக்க காண்டீப வில்லு, அம்புகள், அம்பார துணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அக்னி பகவான் வந்து கொடுக்குறாரு. அப்பொழுது கண்ணன் வந்து, அக்னி தேவனே, உன்னுடைய பிணியை வந்து தீர்த்து கொள்வதற்காக 21 நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் வந்து பிரவேசிக்க முடியும் உங்களால். அந்த சமயத்தில் வந்து இந்திரன் மழை பொழியாமல் இருக்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அக்னி தேவன் வந்து காட்டுக்குள்ளே பிரவேசித்து வனத்தை வந்து எரிக்க வந்து தொடங்கிட்டார். அவர் அக்னி தேவன் வந்து காட்டுக்குள்ளே வர்றதை பார்த்துட்டாரு இந்திரன். இந்திரன் வருவதை பார்த்ததுமே காலமேகங்களுக்கு வந்து உத்தரவிடுறாரு மழை பெய்வதற்காக. மேகங்கள் வந்து கூட்டமாக கூடுறதை பார்த்ததும் அர்ஜுனனும் கண்ணனும் வந்து வில்லம்புகளால் வந்து மழை பொழியாமல் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அக்னியும் வந்து ஃபஸ்ட்டு 7 நாட்கள் வந்து வேகமாக தன் பசிக்கு வந்து இருக்கிற எல்லா மூலிகை செடியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கும் அரிய மரங்களை வந்து உணவாக எடுத்துக்கிட்டாரு. அடுத்த லாஸ்ட் 7 நாட்கள் வந்து மிதமான உணவை வந்து எடுத்துக்கிறாரு. இறுதியில் வந்து கண்ணனிடமும் அர்ஜுனனிடமும் வந்து விடை பெற்று வெளியேறாரு. இவ்வாறு அக்னி தேவன் காண்டவ வனத்தை வந்து எரித்த நாட்களையே தான் வந்து நம்ம அக்னி நட்சத்திர நாட்கள்னு புராணங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா இயரும் வந்து இந்த அக்னி நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா சித்திரை முதல் வைகாசி வரை இருக்கும். சித்திரை 21 முதல் வைகாசி 14, 15 இந்த டேட்ஸ்குள்ளே இருக்கும். 21 டேஸ் தான் வந்து நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம் இருக்கும். இந்த இயர் வந்து அக்னி நட்சத்திரம் வந்து ஆங்கில மாத கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே 28 வந்து அக்னி நட்சத்திரம் வந்து நிவர்த்தி ஆகுறது. இப்போ செய்ய வேண்டியவை என்னென்னா, நம்ம கோவில்களில் வந்து அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இளநீர் அபிஷேகம், அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கறது வந்து கடவுளை வந்து அக்னி தேவனால் சாந்தி படுத்துறதுக்காக இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தான தர்மங்கள் வந்து பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அப்புறம் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் வந்து அமைச்சு போகிற வரவங்களுக்கெலாம் நம்ம கொடுக்கலாம். தயிர் சாதம் வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் வந்து நம்ம தான தர்மம் தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் வந்து என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த அக்னி நட்சத்திர நாளில் வந்து பார்த்திங்கன்னா செடி கொடி மரங்களை வந்து கண்டிப்பாக வெட்டவே கூடாது. நார் வந்து உரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விதை விதைக்கக்கூடாது. கிணறு, குளம், தோட்டங்கள் வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிலம் மற்றும் வீடுகளில் வந்து பராமரிப்புகள் வந்து செய்யக்கூடாதாம். எவ்வளோ பேருக்கு வந்து அக்னி நட்சத்திரத்துடைய புராண கதையும் இந்த முழு விவரமும் வந்து தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அக்னி நட்சத்திரத்துடைய முழு விவரம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.